400 கிலோமீட்டர்ஸ் டிராவல், பயங்கர ஃபீவர். ஆனா இந்த ஒரு டெஸ்ட் கிட் என்னோட லைஃபே மாத்திருச்சு. ஹே ஆல், நிறைய பேர் என்னோட பிரெக்னன்சி ஜேர்னி பத்தி கேட்டுட்டு இருந்தீங்க. அதான் இந்த வீடியோல நான் இப்போ ஷேர் பண்றேன். எல்லாருக்குமே பிரெக்னன்சினா டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் மந்த்ல நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிட்டேன். அன்னைக்கு பயங்கர ஃபீவரும் கூட. நான் இங்க திருவண்ணாமலையில இருந்து சென்னை வரைக்கும் டிராவல் பண்ணிட்டேன். சென்னை போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபீவர் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஃபீவர் அப்படியே சஸ்டெயின் ஆச்சு. ரிட்டர்ன் திருவண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட் வந்து அந்த கிட் நாங்க வாங்கி டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணும்போது மைல்டா தான் பாசிட்டிவ் லைன் காமிச்சது. அம்மா என்ன சொன்னாங்க, நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஒரு 5 o'clock இன்னும் 2 பிராண்ட்ல வாங்கி வேற பிராண்ட்ல டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்பயுமே நான் 3 வாங்கி வேற பிராண்ட்ல டெஸ்ட் பண்ணேன். எல்லாருமே வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளவே காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போட்டுட்டு ஒரு 1 மினிட் ஆச்சு, காமிக்கவே இல்லை. எனக்கு அப்பயே சரி சுத்தமா ஹோப்ல நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்துலயும் டெஸ்ட் வச்சுட்டு டேபிள் வச்சுட்டு எல்லாத்தையும் ட்ராப் விட்டுட்டு நான் வந்துட்டு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்ப வந்து டவுட்ல என்ன ரொம்ப நர்வஸா இருந்தது. அது என்ன ஃபீல்னே சொல்ல தெரியல. அப்புறம் எட்டி பார்க்கும்போது தூரம் இருந்தே வர எட்டி பார்த்தேன். 3த்துலயுமே பாசிட்டிவ் லைன் காமிச்சது. அப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் போய் இவங்களை எழுப்பி இந்த மாதிரி கிட்ல பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னா, ஒழுங்கா பாத்தியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் 3த்துலயும் பார்த்தேன், இல்ல 3த்துலயுமே காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறது, அழுவுறதா சிரிக்கிறதா தெரியல. நான் ரொம்ப எமோஷனலாகி சந்தோஷத்துல அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மாறி மாறி எங்களோட ஃபீலிங்ஸை நாங்க அப்படியே ஷேர் பண்ணிட்டோம். உண்மையாவே அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு மொமெண்ட். அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதோட அந்த ஃபீலிங்ஸ். ஆமா, அதுக்கப்புறம் நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னும் சந்தோஷமா ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு டாக்டர் கிட்ட, லேடி டாக்டர் கிட்ட போனோம். அவங்க ஸ்கேன் கொடுத்தாங்க. ஸோ ஸ்கேன் போய் பார்க்கும்போது தான் சொன்னாங்க சாக் ஃபார்ம் ஆயிருக்கு, இன்னும் ஹார்ட் பீட் வரல, 2 வீக்ஸ் ஆகும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு ஸ்கேன் வாங்க, இல்ல ஹார்ட் பீட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சாக் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான், அவ்வளவுதான். எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாயிடுச்சு. என்ன பண்றது, இப்ப எப்படி இருக்கணும் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் ஹீட்டா சாப்பிடக்கூடாது, டிராவல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் ஐடியாஸ் எல்லாம் கேட்டுதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லாவே அந்த ஒரு நர்வஸாவே போச்சு. இப்படிதான் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் ஜேர்னி இருந்தது. ஸோ உங்களுக்கும் உங்களோட நீங்க யாராவது கிட்ல வாங்கி செக் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீலிங் சொல்லுங்க. கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கிட்டோட எப்படி இருந்தது. கண்டிப்பா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ என்னோட செகண்ட் மந்த் ஜேர்னியா இன்னொரு வீடியோல நான் சொல்றேன். தேங்க்யூ.